ஹே ஹாய் ஆல் வெல்கம் டு உமா பியாண்ட் த ஜோன். இன்றைக்கி நான் ஃபஸ்ட் டைம் பேக் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். நான் வந்து இந்த சாக்கோ சிப்ஸ் தான் செய்யலான்ட்டு இருக்கேன். மார்ஃபி ரிச்சர்ட்னு ஒரு ஓடிஜி நான் வாங்கியிருந்தேன். நான் அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கலைன்னா செக் பண்ணி பாருங்கள். நான் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த ஓடிஜி வாங்கினதுனால சரி ஓகே நம்ம சாக்கோ சிப்ஸ் செய்யலான்னு இதுதான் ஃபஸ்ட்டு பேக்கிங் என்னோடது. அதனால நான் ராகி சாக்கோ சிப்ஸ் செய்யலாம் காலையில் பாப்பாவுக்கு கொடுத்துறதுக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு பாட் எடுத்து வச்சுட்டு அதில் 1 கப் ஆஃப் வந்து ராகி ஃப்ளோர் வந்து போட்டுட்டேன். அதில் சேம் 1/2 கப் ஆஃப் வந்து வெள்ளை ரவை, அந்த ஒயிட் ரவைன்னு சொல்லுவாங்களா, அதை நான் போட்டிருக்கேன். ஒயிட் ரவை இல்லைனாலும் பரவாயில்ல, வெறும் ராகி மட்டுமே செஞ்சு செய்யலாம். அதுக்கப்புறம் கரும்பு சர்க்கரை வந்து அதே சேம் அதே கப்பில் 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன், அதை போட்டிருக்கேன். அண்ட் வந்துட்டு பேக்கிங் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன், நான் வந்துட்டு 1 பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா போட்டிருக்கேன். இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா அந்த எல்லாமே நல்லா கலக்கிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முந்திரி, பாதாம் இதெல்லாம் வந்து அரைச்சி பவுடராக்கி நம்ம இதில் போடலாம். நான் போடலை, நீங்கள் போடுறதுன்னா போட்டுக்கலாம். நான் இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் அது எல்லாமே மிக்ஸ் ஆகும். ஆனால் சாரி, கொக்கோ பவுடர் போடணும், இப்போ சொல்ல மறந்துட்டேன். கொக்கோ பவுடர் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஆட் பண்ணதுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த ஓடிஜி தான் வாங்கியிருந்தேன். சரி அதில் நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சேம் அதே கப்பில் 1/2 டம்ளர் ஹாட் வாட்டர், நல்லா ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி மெல்ட் பண்ணிக்கோங்க. மெல்ட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த ராகி ஃப்ளோர்க்குள்ளார மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கிட்டே இருக்கணும். கலக்கிட்டே இருந்தோம்னா அது நல்லா ஒரு மாதிரி நல்லா கெட்டியாக ஒரு அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்து மிக்ஸ் ஆகிடும். நான் ஏன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இது செய்யுங்கன்னா, கொஞ்சம் ஒரு வேளை நீங்கள் கம்மியான குவான்டிட்டியில் செய்யும் போது இது நான் எடுத்த குவான்டிட்டிக்கு தேவையான கரெக்டான தண்ணி இதை நான் ஃபுல்லாமே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணும்போது அந்த கட்டி ஃபார்ம் ஆகாது, நல்லா சாஃப்டாக வந்து நம்மளுக்கு அந்த மாவு வந்து கிடைக்கும். இந்த களி செஞ்சால் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி சாஃப்டாக அது மாதிரி இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணுமே அதோட அரோமா நல்லா ஸ்மெல் அடிக்கும். நான் அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்து ஸ்மெல் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஸ்பூனில் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு எல்லா தண்ணியும் ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கையில் நம்ம வந்து நல்லா ஒரு மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது வந்து சாக்கோ சிப்ஸ் வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு செய்கிறதுக்கு இதெல்லாமே கலக்கி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ரெஸ்ட்டில் விட்டுறணும். மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி 1/2 அன் ஹவர் நான் ரெஸ்ட்டில் விட்டுட்டேன். அண்ட் வந்துட்டு இதை நான் வந்து கையில் பிணையும் போது என் கையில் ஸ்டிக்கே ஆகாது. ஒரு லைட் கையில் ஸ்டிக் ஆகுமோ தவிர மற்றபடி ஆகாது. அதுமாரி இந்தளவுக்கு குவான்டிட்டிக்கு நம்ம செய்யும் போது கையில் ஸ்டிக்கே ஆகாது. அதுமாதிரி சேம் அந்த பாத்திரத்துலையுமே ஸ்டிக் ஆகாது. ஏன்னா நம்ம நெய் ஊற்றிருக்கோம்ல, அதனால ஆயில் இருக்கிற டைமில் நம்மளுக்கு ஸ்டிக் ஆகுது. இந்த மாதிரி இந்தளவுக்கு சாஃப்டாக நம்ம பிணைஞ்சி வச்சுக்கணும். பாருங்கள், அது களி மாதிரி தான் இருக்குது எனக்கு பார்த்தா. இந்த ராகி களி செய்வாங்களா அது மாதிரி தான் இருக்குது. நான் மூடி போட்டு 30 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 30 மினிட்ஸ் ரெஸ்ட் ஆஃப்டர் வந்து ஓரளவுக்கு ட்ரை ஆகிடும். அப்சர்வ் ஆயிரும், எல்லாமே அப்சர்வ் ஆயிரும். இந்த அளவுக்கு கிடைக்கும். கோதுமை மாவெல்லாம் பிணைஞ்சா எந்த அளவுக்கு இருக்கும் அது மாதிரி ஒரு அளவுக்கு கிடச்சிரும். நல்லா அப்சர்வ் ஆகி இருக்கும். நம்ம இதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணலாம். இங்கே இருக்குது பார் கேமரா. இங்கே இருக்கா, இதை எடுத்து நீங்கள் 3 பேர் மனமடிக்குதா. இதுக்கப்புறம் நான் வந்து பேக்கிங் ட்ரே எடுத்து வந்து ஃபாயில் வச்சு அந்த ட்ரேக்குள்ளார வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஸ்டிக் ஆகிடுச்சுன்னா, நம்ம பிளேட்டில் ஸ்டிக் ஆகிடுச்சுன்னா அதை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோன்னு மேபி ஏதாச்சும் ஸ்பாயில் ஆகிடுச்சுன்னு என்ன பண்ணுறது. நம்ம வந்துட்டு ஆனால் எப்போவுமே பேக் பண்ணும்போது இது மாதிரி ஃபாயில் வந்து நம்ம வச்சு தான் பேக் பண்ணணும். அப்போ தான் ஏதாவது வேஸ்ட்னாலும் இதுலேயே சிந்திரும். இப்போ இது சிந்துறதுக்கு இருக்காது, நம்ம ஆயில் ஃபுட்ஸ் ஏதாவது செய்யும் போது நான் சொல்கிறேன். இதுக்கப்புறம் நான் வந்து நம்ம பிணைஞ்சி வச்சுருந்த அந்த ராகி ஃப்ளோரை வந்து சாக்கோ சிப்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உருட்டி நல்லா நீல வாக்கில் தேய்ச்சி குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த சாக்கோ சிப்ஸ் மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். அப்படி நான் செய்கிறேன் பாருங்கள் இந்த வீடியோவில். நம்ம ஃபுல்லாக அப்படியே தேய்ச்சி ஒரு கத்தி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி சிப்ஸாக குட்டி குட்டியாக எடுத்து கையில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த சாக்கோ சிப்ஸ் ஷேப்பில் கிடைக்கும். நான் ஒவ்வொரு ஷேப்பில் எனக்கு கிடச்சிச்சு. ஏன்னா நான் வந்து ப்ரொஃபஷ்னல் இல்லை, எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செய்கிறேன். ஸோ வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம அதை வந்து ஃபுல்லாக வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். நான் இப்போ செய்கிற மாதிரியே செய்யுங்க. நல்லா உருண்டையாக பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ண வேண்டியதுதான்.
கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து அந்த ட்ரேயில் வந்து கொஞ்சம் ஒவ்வொன்றா எடுத்து ப்ரெஸ் பண்ணி நம்ம அதில் வச்சிட்டோம்னா முடிஞ்சுது. இதே மாதிரி இதே சேம் டைமில் வந்துட்டு ஓடிஜியை வந்து நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வைக்கணும். ப்ரீ ஹீட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ தான் வந்து சேம் டெம்பரேச்சரில் எல்லாமே கரெக்டாக பேக் ஆகும். அதனால் நம்ம வந்து ப்ரீ ஹீட் வந்து 10 மினிட்ஸ் வந்து 200 டிகிரி டெம்பரேச்சரில் நான் 10 மினிட்ஸ் நான் வச்சுருந்தேன். ஆஃப்டர் தான் வந்துட்டு நான் ட்ரேவை வந்து உள்ளே வச்சேன். நான் அந்த ப்ரீ ஹீட் பண்ணதை நான் வீடியோவில் ஆட் பண்ணாமல் விட்டுருப்பேன். அதனால் நான் இப்போ முன்னாடியே சொல்கிறேன். இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி நான் வச்சுட்டேன். இப்போ ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆனதுக்கப்புறம் ப்ரீ ஹீட் ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து இப்போ ட்ரேவை வந்து ஹீட்டாக இருக்கக்கூடாதுல்ல, அதனால் நான் உள்ளே ஹீட்டாக இருக்கும் கையில் பட்டுருச்சுன்னு என்ன பண்ணுறதுன்ட்டு நான் வந்து ஹேண்டில் வச்சு தான் நான் உள்ளே ட்ரேவே வச்சேன். வச்சதுக்கப்புறம் லைட்டாக தொட்டு பார்த்துட்டு தான் வச்சேன். வச்சு முடிச்சதுக்கப்புறம் அது நல்லா செட் ஆயிரும். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 250 டிகிரியில் 7-8 மினிட்ஸ் தான் வச்சேன். எந்த அளவுக்கு பேக் ஆகும்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படி வச்சுட்டு மறுபடியும் 250 டிகிரி டெம்பரேச்சர் வச்சுட்டு இன்னொரு 15 மினிட்ஸ் நான் வச்சேன். அப்போ வந்து நல்லா கிறிஸ்பியாக பிரேக் ஆகிடுச்சு. நல்லா எடுத்து உடச்சோம்னா டப்புன்னு உடையும். அந்த அளவுக்கு ஆகிடுச்சுன்னா நல்லா நம்ம குக் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். நான் அதை ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஒரு எடுக்கும்போது ரொம்ப ஹாட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஓடிஜியில் வந்து இது ஒரு மைனஸ் நினைக்கிறேன். மேலே அந்த ஓடிஜி ஃபுல்லாமே எனக்கு மேலே இருக்கிற சர்ஃபேஸ்லேருந்து எல்லாமே ஹீட்டாக தான் இருந்தது. அந்த கிளாஸ் மிரர் எல்லாமே மிரர் ஹீட்டானா ஓகே, பட் மேலே எல்லாமே சைட்லலாம் ஹீட்டாக இருந்தது. அது நான் கொஞ்சம் பார்த்து தான் செஞ்சேன். பாப்பா வந்து தொட்டுவாளான்னு பயந்துட்டே செஞ்சுட்டு இருந்தேன். நான் சொன்னேன்ல, நான் மறுபடியும் ஹீட் ஆகிடுச்சு, பேக் சரியாக ஆகலைன்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளே வச்சுட்டு நான் எடுத்து வச்சேன். இப்போ வந்து எடுத்து உடச்சி பார்த்தா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருந்தால் போதும், ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நான் வந்துட்டு அதுக்கப்புறம் கூல் ட்ரே எடுத்து வச்சு அதில் அந்த பேக்கிங் ட்ரேவை எடுத்து வச்சு ஒரு 5-6 மினிட்ஸ் நான் விட்டதுக்கப்புறம் தான் நான் எடுத்தேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. எப்படி இருக்கு? இது மார்னிங் டைம் நான் வந்து பாலில் போட்டு கொடுத்தேன். உட்காந்து சமத்தாக சாப்பிட்டு இருந்தா. நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருந்தா.